பகுதிகளில் இருக்கக்கூடிய வணிக கட்டிடங்கள் அனுமதி இல்லாமல் கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மூடி முத்திரையிடப்படுது. அதே கட்டிடம் ஒரு 6-7 நாட்களுக்கு அப்புறம் இல்லை ஒரு 10 நாட்களுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த கட்டிடம் தொடர்ந்து கட்டப்படுது. எதன் அடிப்படையில் எந்த விதியின் கீழே அந்த கட்டிடம் சீலிடப்படுகிறது, அதன் பின்பு அந்த கட்டிடம் எந்த விதியை பின்பற்றி இல்லை அந்த கட்டிட அனுமதிக்கு ஏற்றவாறு மாற்றம் செய்து கட்டப்பட்டது அப்படிங்கிற உறுதி செஞ்சதுக்கப்புறம் கட்டுமான பணியை தொடர்ந்து நடத்த விடுறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் அது பெரிய ஒரு ஐயப்பாடையும் பொதுமக்களிடையே ஏற்படுத்துது. அதாவது மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, மாநகர மேயர் அவர்களும் சரி, இது போன்று தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் அனுமதி பெறாமல் கட்டிட அனுமதி இன்றி இல்லை கட்டிட அனுமதிக்கு மாறாக கட்டிடப்பட்டு வருவதாக சீலிடப்பட்ட கட்டிடங்கள் அனைத்தையும் முறையாக ஆய்வு செய்து அதன் பின்பு அந்த கட்டிடங்கள் சீலிடப்படுகிறதா அப்படிங்கிறத முதல்ல உறுதி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் எந்த வணிக கட்டிடங்களின் உரிமையாளர்கள் கட்டிடத்தின் மீது ஒரு இது மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்குனா அதன் மூலம் அவங்கள்ட்ட பேரம் பேசி ஆதாயம் அடையலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு தயாரிப்பு, ஒரு பட்டியல் தயார் பண்ணி அதன் அடிப்படையில் சீலிடப்படுகிறதாகவும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பேச்சு எழுதுகிறது. எனவே இந்த மாதிரியான விஷயங்களில் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் மேயர்களும் ஒரு தனி கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் ஆதாயத்துக்காகவும் அரசியல்வாதிகளுடைய பெயரை சொல்லிக்கொண்டு சில வணிக கட்டிடங்கள் மிரட்டப்படுதா தகவல் வருது. அதையும் மேயர் அவர்களும் ஆணையர் அவர்களும் கண்டிப்பான முறையில் தனி கவனம் செலுத்தி உரிய விசாரணை நடத்தணும். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட சிவன்கோவில் பகுதியில் ஒரு வணிக கட்டிடம் கட்டப்பட்டு வருது, அது முறையாக அனுமதி பெற்றிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புகார் அனுப்பியிருந்தேன். உடனடியாக அந்த கட்டிடத்தின் மீது நடவடிக்கை எடுத்து சீல் வைத்து அங்கே ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்கிறாங்க. திரும்பவும் அந்த வணிக கட்டிடம் தொடர்ந்து பணி நடைபெற்று வருது. எதன் அடிப்படையில் அந்த வணிக கட்டிடத்துக்கு அனுமதி பெற்றார்களா, குறுகிய காலத்தில் எப்படி அந்த வணிக கட்டிடத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத மாநகராட்சி ஆணையர் அவர்கள் கண்டிப்பாக விளக்கம் தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் முழுக்க ஆதாயம் பெறும் நோக்கத்திற்காக இந்த மாதிரி அப்பாவி வணிகர்களுடைய கட்டிடங்கள் சீலிடப்படுகிறதோ அப்படிங்கிற ஐயப்பாடு சமூக ஆர்வலர்கள் எனக்கு எழுகிறது. எப்படி தூத்துக்குடி சிவன் கோயிலுக்கு உட்பட்ட அந்த சிவன் கோயில் நிலமானது தமிழக அரசால் நடுநிலைமையோடு செயல்பட்டு மீட்கப்பட்டதோ, எப்படி சிவன் கோயில் இடத்தை மீட்பதற்கு தமிழக அரசு நடுநிலையாக செயல்பட்டதோ, அதே போன்று இந்த விஷயத்திலும் கவனம் செலுத்தி தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் அவர்களிடம் இந்த மாதிரி எந்தெந்த கட்டிடங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு சொல்லி சீல் வச்சுருக்கிறாங்க, எதன் அடிப்படையில் அதை திரும்ப அந்த கட்டிட பணிகள் தொடர்ந்து நடைபெற அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையை கேட்டு அதன் அடிப்படையில் ஒருவேளை இதில் ஆதாயம் அடையும் நோக்கில் செயல்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தி உரிய விரிவான விசாரணை செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு நடுநிலைமையோடு செயல்படுகிறது என்பதை பொதுமக்கள் நம்பும் வகையிலான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தூத்துக்குடி மாநகர பொதுமக்கள் சார்பாகவும் சமூக ஆர்வலராக எனது சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கடந்த ஜூலை மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட 6 மாத காலமாக ஒரு மண்டலமாக போய் மக்களுடன் பொதுமக்கள்கிட்ட மனுக்களை பெற்று உடனடியாக தீர்வு சாலை வசதி கிட்டத்தட்ட 4 மண்டலம் சேர்த்து குறுகிய சாலை தான் வந்திருக்கு. அந்த ஸ்கீமில் போவோம், எது தேவையோ அதை சேர்த்து விட்டாச்சு. இந்த கூட்டத்தில் இருக்கோம் டெப்டிசி ஏசி சார், அப்புறம் டெக்னிக்கல் லைசன்ஸ் அனைவரும் மற்றும் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் உள்ளிட்ட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களே மற்றும் மாநகராட்சியோட அனைத்து பணியாளர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களும் வணக்கம். இந்த ஆணையர் அவர்கள் வேற ஒரு பணியை எடுத்த நாள் கலந்து கொள்கிறவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடந்த காலத்தில் பொதுமக்கள் நேரடியாக கற்பிடிக்க நிறைய விஷயம் தெரிய வந்தது. நான் டீசல் பண்ணுறது மாநகராட்சியில் 60 பகுதி இருந்தாலும் பல்வேறு கட்டங்களாக பிரித்து 4 மண்டலமாக 15 வார்டாக பிரிச்சிருக்காங்க நிர்வாக ரீதியாக. அந்த வார்டில் ஒரு இடத்துக்காக பணிக்கு போகணும். இந்த மழை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது, நல்லா தெரிஞ்சது, நல்ல ரிசல்ட் என்னென்னா ஈஸ்ட் ஒன்று, அதாவது நம்ம இருக்கிற கிழக்கு மண்டலம். இதில் எந்த இடத்துலையும் எந்த பாதிப்பும் கிடையாது. பழைய மாநகராட்சி முன்னாடி தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கும்னு தெரியும். ஒரு டேன், அதாவது ஒரு அளவு கூட தண்ணி கட்ட அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்து விட்டே இருக்கோம். ஒரு மணி நேரம் அதில் நின்று போச்சு. இதே மாதிரி கிழக்கு பகுதி அது அவங்க மேற்கு பகுதி போகணும். மேற்கு பகுதியில் நான் உங்களை இடத்த சொல்ல மாட்டேன், மழை கருத்து உங்களை அப்டேட் போட்டேன்.
கோரமரம் உடஞ்சும் முன்னாடி தண்ணி வந்து நிறைய தண்ணி வச்சு இப்போ நம்ம அதை கண்காணித்து நிறுத்தினாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா காட்டாந்து வரும் கல்கட்டு முன்னாடியே வந்து அதில் ஒரு சேனலில் வந்து திருப்பி கொடுத்தோம் கோரமரத்துக்கு. வடக்கு சிலுக்கம்பட்டி நம்ம ஸ்டெர்லைட் பக்கத்தில் தான் வந்து ஸ்டெர்லைட் அங்கிட்டு இருந்தாலும் அதுக்கு நான் சொல்கிற நேராக வந்து கிழக்கு போட்டுருக்கோம் தெற்கு பக்கம். அதில் உள்ள தண்ணி அந்த வேற ஒரு தண்ணி எல்லாம் பைபாஸ் ரோடுலேயே வந்து இந்தியன் ஆயில் குடோனுடைய வந்து தான் நம்மளோட மடத்தூரில் வந்தது. நான் அதான் சொன்ன மாதிரி 16, 17, 18 3 வார்டு ஓடையை சுற்றி போகிற பாதிக்கப்படணும். அது நேரத்தோடு எடுத்து முடிஞ்சிட்டோம். இருந்தாலும் ஒரு 30% எம்டி லேண்ட் இருக்குது. அந்த வேகன் லேண்ட்லாம் தண்ணி கிடக்கு. அது ஓனர் அற்புத்தி இருக்கும். அந்த பகுதியில் வந்து எல்லா சாலையும் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. அதே மாதிரி வடக்கு மண்டலத்துக்கு போகலாம். வடக்கு மண்டலம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய தண்ணி கட்டுற பகுதி கடலை ஒட்டி இருக்குது. வார்டு நம்பர் 8, 7, 6, 5, 4 இதெல்லாம் மாப்பிள்ளோடைய பஞ்சாயத்து அங்கிட்டு இருக்கு. டவுன் இருக்கும். சுற்றி உள்ள பகுதியெல்லாம் கரெக்டாக நம்ம ட்ரெயின் ஏடிபி ட்ரெயினில் வந்து வேலை நடந்து தமிழக முதலமைச்சர் ஒருத்தருக்கு பல்வேறு பணிகள் நடந்ததுனால அந்த இடத்துல வந்து தண்ணியை